இந்த வசனத்தில் இப்படியா சொல்ற, இப்படி இருக்க சகோதரரே. சகோதரரே என்ற வார்த்தை மாத்திரம் கிட்டத்தட்ட இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது 3 தடவை சகோதரரே சகோதரரே அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்கிற எல்லா இடங்களிலும் சகோதரிகளும் சேர்ந்து வந்துடுவாங்க. அப்படி தான் பைபிளுடைய மொழி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கப்படினால அந்த கிரேக்க மொழியில் சகோதரர்களே அப்படின்னு சொல்லும்போது அது சகோதரிகளையும் குறிக்கிறது. அதனால் சகோதரர்களே சொல்லும்போது நாங்கள் சர்ச்சில் நிறைய சகோதரி தான் இருக்கோம், எங்களுக்கு ஆண்டவர் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சகோதரர்களே என்று சொல்கிற இடத்துல சகோதரிகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற உபதேசத்தை நாம் கேட்போம். ஆமென், அல்லேலூயா. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். பக்கத்து சொல்லுங்க, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். பைபிள் சொல்லுது, பொறுமை உள்ளவன் பூமியை சுதந்திரித்து கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியை ஆளுகை செய்கிறான். பொறுமை இல்லாதவன் ஆளுகை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படியே சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். E.W. டாசர் அப்படின்னு சொல்கிறவர் சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை நாம் கற்றுக்கொள்ளும் வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. அந்த நேரத்தில் நாம் தொடர்ந்து அந்த விசுவாச வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். முறுமுறுக்கக்கூடாது. பொறுமையாய் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதினால அந்த பொறுமையை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ஆமென், அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்கும் போதே கோபம் வரும்? ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. யாருக்குள்ளெல்லாம் சரீரம் இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் காத்திருக்கும் போது, அல்லேலூயா, பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணுறோம், ரிசல்ட் வர்றது காத்துட்ருக்குது கஷ்டமாக இருக்குது. இன்டர்வியூ போயிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருப்பது கஷ்டமாக இருக்குது. இப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கிறிஸ்தவனை பார்த்து, உனக்குள்ள விசுவாசம் இருந்தால், உன் விசுவாசத்தினுடைய அடையாளம் என்னன்னா, கர்த்தர் வருமளவும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டுமா? ஆமென். சொல்ல மாட்டிங்களா? என்ன பாஸ்டர், பஸ்ஸுக்கு ஷேர் ஆட்டோவுக்கு எங்கள் ரிசல்ட்டுக்கு நாங்கள் வர வேண்டிய பணம் எங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணவங்க அதை செய்யலைன்னு சொன்னாலே எங்களால் பொறுமையாக இருக்க முடியல. நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, இப்படி இருக்க சகோதரரே சகோதரியே, கர்த்தர் வருமளவும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆமென். பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள், பலவிதமான ஜப குறிப்போடு கூட ஆண்டவர் சமூகத்தில் வந்துருக்கிறோம். நிறைய ஜபத்திற்கு பதிலே கிடைக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு எப்போ வரும்? நம்ம போய் என்ன பண்ணுறோம்? பல தீர்க்கதரிசிகளை தேடி போகிறோம், பல தெய்வ மனுஷர்களை தேடி போகிறோம். ரெஸ்ட்லெஸ் லைஃப்பை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். அங்கே போனால் எனக்கு பதில் கிடைக்குமா, இங்கே போனால் எனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம், தூக்கமற்று இருக்கிறோம். என் வாழ்க்கையில் எப்போ இந்த பிரச்சனை மாறும் என்று சொல்லி நாம் பலருக்கு கூப்பிட்டு நம்ம பிரச்சனையை சொல்கிறதுனால அந்த பிரச்சனை மாறாது, தீராது. அதுக்கு பதில், ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனையில் பொறுமையை தாரும், பொறுமையை தாரும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக அந்த பொறுமையை குறித்து பேசும்போது அதுக்கு எக்ஸாம்பிளாக பயன்படுத்தியிருக்கிறது யாருன்னா, பயிரிடுகிறவன். விவசாயியை குறித்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அந்த கனிகளை பெற்று அந்த கனியின் மூலமாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு உடனடியாக, கொஞ்சம் கவனிங்க, உடனடியாக அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் வரலை, உடனடியாக அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளலை. அவன் முன்மாறிக்காக பின்மாறிக்காக காத்திருந்து, எப்படி காத்திருந்து? பொறுமையோடு, நீடிய பொறுமையோடு. பைபிள் ரொம்ப அழகா, வெறும் பொறுமை அல்ல, நீடிய. அப்ப நீண்ட, எல்லாரும் சொல்லுங்க, நீண்ட.
பொறுமையோடு காத்திருக்கும் போது அந்த கனியை புசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பொறுமை நம்ம இழக்கும்போது நாம் கோபப்படுகிறோம். எஸ், பொறுமை இழக்கும்போது நாம் கோபப்படுகிறோம். நாம் பொறுமை இழக்கும்போது மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். நம்மை நேசிக்கிறவர்களை காயப்படுத்துகிறோம். நம்மை நம்பி இருக்கிறவர்களை காயப்படுத்துகிறோம். உடனடியாக காரியம் நடக்கணுன்றதுக்காக நாம் பல விதங்களில் பிரயாசப்படுகிறோம். அதனாலே நாம் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. அவசரமாக நம்ம காரியங்களை செய்கிறதுனால பல மனுஷர்களுக்கு நாம் தீங்கு செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? ஸோ அதனால் கோபப்படுகிறதும், மற்றவர்களை காயப்படுத்துவதும், மற்றவர்களை தங்களுடைய எல்லையை விட்டு புஷ் பண்ணுறதும், இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதிகமான பாரத்தை நாம் கொடுக்கும்போது அவர்களை நாம் காயப்படுத்துவது மாத்திரமல்லாமல் மன அழுத்தத்திற்குள்ளாக தள்ளுவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால் பொறுமையாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. பல முறை நான் தோற்றிருக்கிறேன். வெற்றியின் செய்தி தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வெற்றியின் செய்தி தேவனுடைய வார்த்தை. இவைகள் எனக்குள்ள போக போக அது எனக்கு உதவி செய்கிறது. பல முறை நான் அவசரப்பட்டிருக்கிறேன். அந்த அவசரப்பட்டதினாலே பல முறை அதனுடைய காயத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் அநேகரை காயப்படுத்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொறுமை இழந்ததினால எந்த விதங்களில் பாதிப்பை பெற்றிருக்கிறீர்கள்? நான் பொறுமையாக இருப்பதினாலே நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் என்கின்ற அடையாளத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த விவசாயியை போல பொறுமையாக இருக்கும்போது அந்த பொறுமையாக இருப்பதின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், அவர் வேற யாரையாச்சும் ஒப்புமைப்படுத்தியிருக்கலாம். பொறுமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறதுக்கான வார்த்தையை சொல்லலை. பொறுமைனா அவங்க ரொம்ப சோம்பேறி அப்படின்னு சொல்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலை. ஏன் விவசாயி யூஸ் பண்ணியிருக்காரு? விவசாயி சோம்பேறியா? கடினமாய் வேலை செய்கிற வேலையில் பிரதானமான ஒரு வேலை தான் விவசாயம் செய்வது. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விவசாயியை போல ஒரு கிறிஸ்தவர்கள் தாங்கள் வாழ்க்கை வாழும்போது அந்த பொறுமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கடினமாய் வேலை செய்ய வேண்டும். பக்கத்து சொல்லுங்க எல்லாரும். மற்ற மனிதர்களை விட நாம் என்ன பண்ணணும்? சுறுசுறுப்பாய் வேலை செய்ய வேண்டும். நாம் சுறுசுறுப்பாய் நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார். நான் செய்வதை நான் செய்யும் போது தேவன் அவர் செய்ய வேண்டியதை அவருடைய நேரத்தின்படி அவருடைய அளவின்படி நமக்கு செய்கிறார். ஆமென். கொஞ்சம் கவனிங்க. உங்களை பிரியப்படுத்துறதுக்காக நான் சென்டென்ஸை பயன்படுத்தலை. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்வார். அது பைபிள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்தால் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய நேரத்தில் அவருடைய அளவின்படி உங்களுக்கு செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு கடைக்காரர் ஒரு பாவமாக நடந்து போகிற பையனை பார்த்து கூப்பிட்டு, அவனை பார்க்கும்போதே அவன் பசியாக இருக்கான்னு தெரியுது. அதனால் அவனை கூப்பிட்டு, தம்பி, இந்த பாக்ஸில் நிறைய ஸ்வீட் இருக்குது, வித்தியாசமான பலகாரங்களுக்கு, அதனால் நீ என்ன பண்ணு, உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் அந்த பையனை பார்த்து சொல்கிறார். அப்போ அந்த பையனை வேக வேகமாக ஓடி வந்து, ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அந்த கடைக்காரர் சொன்ன அந்த சந்தோஷத்தை வேக வேகமாக ஓடி வந்தான்.
ஓடி வந்து கையை விட போகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு, நிறுத்திட்டான். அப்போ கடைக்காரர் பார்த்து கேட்டார், என்னடா தம்பி வந்த நின்றுட்ட? அப்போது அவன் அந்த கடைக்காரரை பார்த்து சொன்னான், அண்ணா நீங்களே என்ன பண்ணுங்க, உங்கள் கையால் எடுத்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போது சரி நானே கொடுக்குறேன்பான்னு சொல்லி கையை விட்டவர் என்ன பண்ணார், எடுத்து அவர் கையில் கொடுக்கும்போது அவன் கையை நீட்டில் அவன் சட்டையை என்ன பண்ணான், நீட்டி வாங்கிக்கிட்டான். புரிந்தவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அவன் யோசிச்சது என்னன்னா, அவன் கையை விட்டு எடுத்தா அவன் கை சின்னது. ஆமென். அவன் கை என்னது, சின்னது. ஆனால் அந்த கடை வச்சிருக்கிற அண்ணனே கையை விட்டு எடுத்து கொடுத்தா அதில் நிறைய வரும். ஆமென். அவன் அவசரப்படலை, ஒரு நிமிஷம் யோசிச்சான். யோசிச்சுட்டு சொல்லிட்டு அப்போது அவர் கொடுக்கும்போது தான் அவருக்கு தெரியுது அவனால் கையில் வாங்க முடியாது, ஏன்னா அது அவ்வளோ இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், சட்டை மடியை பிடிச்சி. ஆமென். அந்த மாதிரி நம்ம ஜபிக்கிற ஜபங்கள் எல்லாம் ஆண்டவர் சமத்தில் நம்ம என்ன கேட்குறோம், ஆண்டவரே இதை தாரும், ஆண்டவரே அதை தாரும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் திருமணத்தை தாரும், அப்படி பல விதங்களில் கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஏற்ற வேலையில் செய்வேன். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் முந்தி இருக்காங்க, நிறைய பேர் அவசரப்பட்டிருக்காங்க. நானும் அவசரப்பட்டிருக்கேன். நீங்களும் பல காரியங்களில் தீர்மானம் எடுக்கும்போது அவசரப்பட்டிருப்பீங்க. அதற்கான விளைவை சந்திக்கிறோம். தேவன் நமக்கு விளைவை கொடுக்கல, நாம் அவசரப்பட்டதற்கான விளைவை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், அவசரப்படாத, பொறுமையாக நல்லா கர்த்தரை நேசிக்கிற, அன்பு செய்கிற, உண்மையான கர்த்தருடைய குணாசத்தில் இருக்கிற பையனை நான் உனக்கு தருவேன்னு சொன்னால், நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம், நம்மளே சூஸ் பண்ணுறோம். ஆமென். அந்த மாதிரி பொண்ணை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரும் அவசரப்படுறோம். எஸ், நான் இங்கே யாரையும் குறையா சொல்லலை. நம்ம எல்லாருக்குள்ளும் மாம்சம் இருப்பதினாலே அப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, காத்திருப்போம். சொல்லுங்க, காத்திருப்போம். எல்லாரும் சொல்கிறேன், அதுதான் வரலையே பாஸ்டர், அதுதான் வாழ்க்கையிலே. காலேஜில் யாராச்சும் ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டா உடனே அதை நம்மளும் பண்ணணும். வேலை இடத்துல யாராச்சும் ஒன்று போட்டுட்டு வந்துட்டா அதை நம்மளும் போடணும், இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், பொறுமையாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மத்திய எழுதின சுவிசேஷம் 28:19-20 நாம் ஒரு விவசாயியை போல காத்திருக்கும் போது, நீங்கள் வர உலக வாழ்க்கை செய்வதற்காக அழைக்கப்படலை. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கோம்? யாரெல்லாம் கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் யார்? பைபிள் சொல்லுது, இப்போ பாஸ்டராக நான் என் வேலையை நான் செய்கிறேன்ல, பைபிள் சொல்லுது, ஆண்டுடைய நானும் தேவனுடைய பிள்ளை. பாஸ்டரை விட, பிஷப்பை விட உயர்ந்த ஒரு பெயர், உயர்ந்த ஒரு ஸ்தானம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ நான் தேவனுடைய பிள்ளைனா நான் யாருக்கு சுதந்திரவாளி? தேவனுக்கு. அப்போ தேவனுடையதெல்லாம் யாருக்கு? ஓகே, அதுதான் சொன்னேன். ஒரு பாஸ்டர்னு சொல்கிறத விட, ஒரு ரெவரண்ட்னு சொல்கிறத விட, ஒரு பிஷப்னு சொல்கிறத விட நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் எனக்குரியது. ஆமென். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, பைபிளில் இப்படிப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த பூமியில் 2 எஜமான் தான் இருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க, கை நீட்டுங்க, கை நீட்டுங்க. எத்தனை? 2. வேற ஏதோ ஞாபகம் வந்துச்சு, சொல்ல வரல. 2. எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், சொல்லுங்க. 2 எஜமான் யாரு? பைபிள் என்ன சொல்லுது? 2 எஜமான் இருக்கு. யார் யார்? பைபிள் என்ன சொல்லுது? 2 எஜமான் யார் யார்? இந்த சைடில் இருக்குங்க, சொல்லுங்க. 2 மாஸ்டர்ஸ். உலகமும். ஓகே, ஸோ உலகத்தில் இருக்கிறது சாத்தான். அப்போனா சாத்தானுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்குது, பைபிள் சொல்லுது.
எஸ். இன்னொன்று தேவன். ஆமென். இப்போ தேவன் வர வரைக்கும் நம்ம யார் காத்துட்டு இருக்கோம்னா, முழுசா அவருடைய கிங்ஷிப்பை அவர் வரும்போது தான் எடுப்பார். இப்போ இந்த உலகம் யார்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க, சாத்தான் கிட்ட. ஆனாலும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார். ஆமென். அவர் தான் என்ன பண்ணியிருக்கார்? அவர் சித்தத்துக்கு அனுபவித்திருக்கார். அவர் சித்தத்துக்கு பல காரணம் இருக்கும். சொல்லுங்க, பல காரணம் இருக்கும். எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது. சொல்லுங்க, எல்லாராலும் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணவெல்லாம் மென்டல் ஆயிட்டான். ஆமென். நான் அதான் மறைக்கிறேன்னு சொல்றேன்ல, படைச்சவரே மறைக்கும் போது அதை திறக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் பூட்டினார்னா யாரும் திறக்க, அவரே திறந்தாதான். ஆமா. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? அப்போ ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ தேவன், பிசாசு. நீங்க எந்த துறையில எந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சாலும் நீங்கள் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. புரியுதா? அப்போ ராஜாதின் ராஜாவின் பிள்ளைகளா இருந்தா உங்க வேலை என்ன? உங்க வேலை என்ன சிஸ்டர்? கர்த்தர் வருமளவும் பொறுமையாய் நாம் காத்திருக்கும் போது விவசாயியை போல உங்க துறையில கர்த்தர் உங்களுக்கு தாளந்தையும் வரங்களையும் கனிகளையும் கொடுத்திருப்பார். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த வரத்தையும் கனியையும் யாருக்காக வேலை செய்ய பயன்படுத்த வேண்டும்? உங்க ராஜாதி ராஜாவுக்காக. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தேவனுக்காய் வேலை செய்கிறோம். அல்லேலூயா. அது நீங்க எந்த துறையில இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த சத்தியம் நமக்கு நிறைவாகும் போது நம்ம எப்படி யோசிக்கணும்னு சொன்னா, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? மேய்ப்பர்களுக்கு சொன்னாரா? தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னாரா? பைபிள்ல இருக்கா? வசனத்தை மாற்ற மாட்டேன், நீங்க வசனத்தை பாருங்க. வசனத்தை பாருங்க. வசனம் சொல்லாததை நம்ம சொல்ல கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லாததை சொல்லக்கூடாது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி இதோ 3 பாயிண்ட்ஸ். இதை சொன்னது சீஷர்களுக்கு. எஸ், சீஷர்கள் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ மேய்ப்பன் ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம் பைபிள் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இது எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பல நேரங்களில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பேசுனதுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இது பாஸ்டரோட வேலை, இது தீர்க்கதரிசியோட வேலை அப்படின்னா, இல்லை சுவிசேஷனுடைய வேலை. சுவிசேஷனுடைய வேலை என்ன? பைபிள் சொல்லுது. சர்ச்சில் வந்து சுவிசேஷன் சொல்கிறது சுவிசேஷனுடைய வேலையா? இல்லையே. இயேசு அறியாதவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி சர்ச்சுக்கு கொண்டு வர்றது தான் சுவிசேஷனுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. எப்படி? இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபைக்கு கொண்டு வர்றது தான். அப்போ சபைக்கு வெளியில இல்லை, சபைக்கு உள்ள பயன்படணும். ஆமென். அப்போ நம்ம சபையில் கொஞ்சம் கவனிங்க. நம்ம சபையில் பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனால சபை கட்டப்படலை, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். நீ இல்லைன்னு சொன்னாலும் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாயிருந்தால் அவருடைய அவயத்தின் பாகமாய்தான் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நாம் எல்லாரும். கையை வச்சுக்கோங்க. நாம் எல்லாரும். நியாயம் தீர்ப்பார். நல்ல கண்ணை கொடுத்துருக்காரு, நல்ல மூளையை கொடுத்துருக்காரு, நல்ல காலை கொடுத்துருக்காரு. நீங்களும் நானும் அவருக்காய் வேலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதியும் சீஷராக்கி, வாயில வரதெல்லாம் சொல்லி இல்லை, பக்கத்தில் சொல்லுங்க, வாயில வரதெல்லாம் கதலாடி கூடாது.
நான் போனேனா வந்தேனா, நான் 40 நாள் உபவாசம் போட்டேனா, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், அதனால் நீயும் பண்ணு. அப்படி இல்லை. அதனால உன்னை விடுதலை ஆக்கலை. கிறிஸ்து நான் பாவியாக இருக்கும்போது எனக்காய் மரித்தார். நான் அக்கிரமம் செய்து கொண்டு இருந்தேன், நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். நான் அவரை தேடி போல அவர் என்னை தேடி வந்தார். என் சொந்தக்காரன் கூட என்னை தேடி வரமாட்டான். அவ்வளோ பாவம் நிறைந்தவன் நான், அவ்வளவு கோபம் நிறைந்தவன் நான். என்னோடு கூட பொறுமையாக இருக்கிறதற்கு என்னை நேசிக்கிறவர்களால் கூட முடியாது. ஆனால் என் தேவன் என் மீது பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? சாட்சி என்பது உங்களை குறித்ததல்ல, சாட்சி என்பது உங்களை ரட்சித்த தேவனை குறித்தது. நம்ம என்ன பண்ணணும்? அவரை பற்றி சொல்லணும். எனக்காய் ஏற்ற வேளையில் கர்த்தர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை கண்ணால் பார்த்துருக்குறீங்க? அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நான் கைத்தட்டி சிரிக்கலை. அது கிறிஸ்தவம் அல்ல. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் விதைச்சதை அறுத்து தான் ஆகணும். விதைச்சதை அறுத்து தான் ஆகணும். அதுதான் லா ஆஃப் ஹார்வெஸ்ட். விதைத்ததை நான் அறுத்தாக வேண்டும். இப்போ கடலால் வருதுன்னு சொல்லும்போது நம்ம காலூன்றி நிற்கிறோம். ஏன்னா அது வரும்போது இழுக்காது, போகும்போது இழுக்கும். அது வரும்போதே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆமென், அல்லேலூயா. பிரச்சனைகள் பைபிள் சொல்லி கொடுக்கல உனக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, உபத்திரவமே இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் உனக்கு சொல்லி கொடுக்கல. பைபிள் சொல்லுது இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஓட்டெடுத்து சொரிஞ்சுக்கிட்டு சொந்த மனைவியை பார்த்து சொல்றா, இவ்வளோ நாள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த நீ, இதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கை எல்லாம் நாசமா போச்சு. நீ என்ன பண்ணு? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றா. அதுக்கு யோபு சொல்றார், நீ பைத்தியம் மாதிரி பேசுற. தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீன்மையை பெற வேண்டாமோ? நண்பர்கள்லாம் யோபை பார்த்து சொல்றாங்க, நீ தப்பு பண்ணனால தான் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. அவர் சொல்றார், பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான்ற வார்த்தை நான் வெற்றி பெறும்போது வாய்க்கிலேயே சொல்றது ரொம்ப ஈஸி. ஆமென். தேர்வில் வெற்றி பெற்றேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மேட்ச் ஆகுதுல? அது உலகத்தில் இருக்கிறவனும் செய்வான். ஆமென். தேவனை விசுவாசிக்காதவன் கூட செய்வான். சாக்லேட் வாங்கி கொடுப்பான். ஆமென், அல்லேலூயா. நான் பருக்கள்னாலே ஓட்டை வச்சு சொரிஞ்சிட்டு இருக்கேன். என் கூட என் மனைவி இல்லை, எனக்கு இருந்த பிள்ளைகள் யாரும் இல்லை, எனக்கு இருந்த எல்லா சொத்தும் போச்சு. ஆனாலும் இந்த யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இதுதாங்க விசுவாச வாழ்க்கைக்கான அடையாளம். பதறுகிறவன் அல்ல, பயப்படுகிறவன் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காலூன்றி நிற்கிறவன். ஆமென். வாலிப பிள்ளைகளை, இயேசு மெஜிஷியன் அல்ல. உங்களுக்கு சின்ன இதில் விபிஎஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க நிறைய. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க உடனே உங்களுக்கு பென்ஸ் கார் கிடைக்கும், ஜெபம் பண்ணுங்க உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மாளிகை கிடைக்கும். அப்படிதான் நம்ம வசனத்தை பார்க்குறோம். அவர் மெஜிஷியன் அல்ல, உங்கள் ஆத்மாவை ரட்சிக்க வந்த ரட்சகர். அல்லேலூயா. உங்க ஆத்மா அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு, அந்த அழிவிலிருந்து உங்களை தப்புவிக்க வந்த மீட்பர். ஆமென். பைபிள் சொல்லுது, இன்னைக்கு 1008 பாட்டு, நீ வெட்கப்படுவதில்லை. அட பாவி, அதுல ஒரு ஆசை, அதுல ஒரு சுய பெருமை. பாட்டை குறையா சொல்லலை. என்ன தியாலஜி இருக்கு? என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் வெட்கப்படுவீர்கள், பைபிள்ல இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நீங்க பாக்கியவானா என்னங்கன்னு அவர் சொல்றார். இருதயத்தை மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். சொல்லிட்டே இருப்போம், சொல்லுங்க, சொல்லிட்டே இருப்போம். கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால சொல்றாரு, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைய தீர்க்கதரிசிகள் உபத்திரப்பட்டிருக்காங்க. ஆபிரகாம் லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன். ஆபிரகாம், நோவா, யோசேப்பு, மோசே, தாவீது, ரூத்து, புதிய ஏற்பாட்டில் பவுல், நம்ம எல்லாம் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா.
இவரெல்லாம் பலவிதமான உபத்திரவத்தின் வழியாக போனாங்க. பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க வேண்டாம், தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறார். நான் கடைசியாக வாசித்து முடிக்க இருக்கிறேன், நமக்கு டைம் முடிகிறதுனால நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். யோபை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு அகெயின் விவசாயி ஒரு எடுத்துக்காட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு, யோபோ ஒரு எடுத்துக்காட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. கடைசி அவர் முடிக்கும்போது இந்த வசனத்தை சொல்கிறாரு, இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறது ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. விசேஷமாக எல்லாரும் வாசிப்போம் 12 வசனம். விசேஷமாக என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற என் சத்தியம் பண்ணாதிருங்கள், நீங்கள் ஆணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும். ஆமென். ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய நேரத்தில் நம்ம உள்ள ஆணையிடுகிறோம், வெளியில் சொல்கிறதில்ல. ஒரு சில சமயத்தில் வெளியிலையும் சொல்கிறோம், ஜாக்கிரதையாக இருப்போம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். சில சமயத்தில் நம்ம சொல்லிட்டோன்னா அதை செய்யணும், நம்ம பிரயாசப்படுறோம் இல்ல. நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் செய்வேன். இப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மேலானதா கீழானதா? நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைக்கே மிஞ்சி அவங்க வாக்கை செய்ய நினைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு மேலே உங்கள் வாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள்லாம் பர்ஃபெக்ட்லாம் இல்லை, நானும் பர்ஃபெக்ட் இல்லை. தேவனுடைய வார்த்தை ஒன்றே 100க்கு 100. எல்லாரும் சொல்லுங்கள் 100க்கு 100. எல்லாரும் சொல்லுங்கள் 100க்கு 100. 100க்கு 100 சரியானது. ஆமென். அல்லேலூயா. ஸோ அதனால் நாம் சபதம் எடுப்பதற்கு முன்பாக யோசிப்போம். தேவையில்லாமல் சபதம்லாம் எடுக்க வேணாம். நம்ம முடிக்க விரும்புகிறோம், தேவையில்லாமல் வாயிலையோ இல்லை மனசால என்ன பண்ண வேணாம், எடுக்க அவசியம் இல்லை. அதனால நிறைய குடும்பங்கள் கெட்டு போயிருக்கு, நிறைய பிள்ளைகள் பிரச்சனைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருக்காங்க. நான் டாக்டராக தான் ஆவேன், அதை செய்கிறதுக்கு பல நேரங்களில் அதோடைய அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குழம்பி இருக்கதை நாம் பார்க்கிறோம். ஸோ அதனாலே நாம் என்ன பண்ண வேணாம், தேவையில்லாத சபதங்களை செய்ய வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லலாம். டெய்லி நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் இருக்கும், டெய்லி நம்ம ஊரில் என்ன இருக்கும், ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கும், டெய்லி ஏதாச்சும் ஒன்று இருந்துட்டு தான் இருக்கும். போய்கினே இருக்கலாம். எப்படி போய்கினே இருக்கலாம். அதுக்கு பதில் வீட்டில் உட்காந்து குடும்பமாக ஜபமும் பண்ணலாம். ஆமென். எது முக்கியமோ அதை என்ன பண்ணுங்க, தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகள் தெரிந்து கொண்டு அவருக்காய் ஜபம் பண்ணி பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாம் வாழும்போது கர்த்தர் வருவளமும் நான் நிற்கும் போது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கசப்பாக இருக்கிறவங்க, வெறுப்பாக இருக்கிறவங்க, முறுமுறுத்துட்டு இருக்கிறவங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு இருக்கிறவங்க, மாம்சத்தில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் கர்த்தர் இப்படிலாம் செய்கிறாருன்னு சொல்லி. ஆனால் ஆவியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் நன்மையை மாத்திரம் செய்கிறார். ஆமென். பைபிள் சொல்லுது, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அல்லது அவரால் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம் செய்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறோம், தீங்கு செய்யாத தேவன் அவர். ஆமென். நீங்களும் நானும் தீங்கு செய்கிறவர்கள், நீங்களும் நானும் தீங்கு செய்கிற பிள்ளைகள். ஆனால் நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் தீங்கு நினையாதவர், தீங்கு செய்யாதவர். ஆமென். அதனால ஆண்டவர் சமூகத்தில் எடுப்போம், ஆண்டவரே நான் பொறுமையாய் காத்திருப்பேன், எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் ஏன் சின்ன இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கடினமான இருதயங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு வாழ்வது எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய ஞானத்தினால் அல்ல, ஆண்டவரே உம்முடைய உதவியினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற மெய்யான சிந்தையை தருவீராக. ஓ மக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை தாரும் அப்பா. எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம், எங்கள் குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக.
எங்களை சுகப்படுத்துவீராக. எங்க பாவ கிரியையை நீர் முற்றிலுமாய் கழுவுவீராக. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமாய் சிந்திக்க உதவி செய்யுங்க அப்பா. எங்க இருதயத்தை சுகப்படுத்துங்க. இங்க வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வியாதியோடு வந்தவர்களை கர்த்தர் சுகப்படுத்துங்க. உடைய சித்தத்தின்படி சுகப்படுத்துங்க. பாவ கரையோடு கூட, பலவீனத்தோடு கூட, பலவித பிரச்சனையோடு வந்தவர்களை கர்த்தர் உம்முடைய வார்த்தையினாலே சமாதானப்படுத்தும். தனிமையில் இருக்கிறவர்களுக்கு நீரே ஆறுதல். ஆண்டவரே, தாங்கள் செய்கிற வியாபாரங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அதில் வருகிற போராட்டங்களை கர்த்தர் நீர் பார்த்து கொள்வீர் என்கின்ற தைரியத்தை கொடுப்பீராக. தொடர்ந்து உண்மை உத்தமாய் ஓடுவதற்கான பலத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார்.